அம்மு ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா விஜய் காவேரி கிட்ட, வாங்க மிஸ், அம்முவை நான் இப்போ ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு போகிறேன். என்ன அதுக்குள்ளேயா? அவளோட பேக்ஸ் புக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்களும் இப்போ ஸ்கூலுக்கு தானே போறீங்க. வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை சார், வேண்டாம், பரவாயில்ல, நான் தனியாக போய்க்கிறேன். நீங்கள் அம்முவை கூட்டிகிட்டு போங்க. அதுக்கு சாரதாவுமே, அந்த தம்பி தான் இவ்வளோ கூப்பிடுதில்ல, இன்னைக்கு ஒரு நாள் போகிறதுனால நீ ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்ட. தம்பி, நீங்கள் போய் காரில் உட்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பாப்பாவுக்கும் காவேரிக்கும் லஞ்செல்லாம் பேக் பண்ணி காவேரி கிட்ட கொடுத்துட்டு, போடி, ரொம்ப தான் பண்ணாத, போயிட்டு வா, டைம் ஆகுது பாருன்னு சொல்லிட்டு காவேரியை பேசக்கூட விடாமல் அனுப்பி வச்சிடுறாங்க. காவேரியும் அதே மாதிரி வேறு வழியே இல்லாமல் விஜய் கூடவே ஸ்கூலுக்கு வராங்க. பட் இவங்க காரில் வந்து இறங்குறத பிரின்சிபலுமே பார்த்துட்டு காவேரியை தனியாக கூப்பிட்டு, இங்கே பாருங்க மிஸ், நீங்கள் எல்லாருக்குமே தான் கிளாஸ் மிஸ், அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா இல்லையா? எஸ் மிஸ். ஏன், என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா? நான் இன்னைக்கு அம்மாவோட அப்பா கூட சேர்ந்து நீங்கள் காரில் வரதை பார்த்தேன். இங்கே பாருங்கள், நீங்கள் காமனாக எல்லாருக்கிட்டேயுமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். ஒரு குழந்தை மேலே மட்டும் பார்ஷாலிட்டி காட்டக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை இதுக்கு மேலேயும் இந்த ஸ்கூலில் எங்களால் வச்சுருக்க முடியாது. அது ரொம்பவே தப்பாகிடும், பார்த்துக்கங்க. உங்களுக்கு இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டேயுமே ஒரே மாதிரி நடந்துக்கோங்க. பேரண்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்க பேரண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி கிடையாது. அது கொஞ்சம் ஞாபகத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு காவேரியை மிரட்டிட்டு அங்கேருந்து போக, இதை கேட்ட காவேரிக்கோ மனசே சரியில்லை. மனசுக்குள்ள, இதுக்காக தான் நான் பேரண்ட்ஸுன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த அம்மா தான் கேட்கவே இல்லை. இதுக்கு மேலேயும் நான் ஒழுங்காக இருக்கணும், இல்லைனா எல்லாம் என்னதான் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் பீரியட் ஆரம்பித்ததுக்கப்புறமா எப்பவும் போலயே அம்மு பாப்பா காவேரியோட பக்கத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க, காவேரி உடனே, அம்மு நீ போய் அங்கே போய் உட்காந்து சாப்பிடு. ஏன் மிஸ், நான் எப்பயும் இங்கே தானே உட்காந்து சாப்பிடுவேன். இதுக்கப்புறமா நீ இங்கே உட்காந்து ஸ்பெஷலாலாம் சாப்பிடக்கூடாது. எல்லாரும் எப்படி உட்காந்து சாப்பிட்றாங்களோ அப்படி தான் நீ உட்காந்து சாப்பிட்ணும். போய் அங்கே போய் உட்காரு. என்ன மிஸ், என்கிட்ட ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் மாதிரி தான் நீயும் எனக்கு. அதனால் இதுக்கப்புறமா என்கிட்ட நீ ஸ்பெஷலாலாம் நடந்துக்கக்கூடாது. போய் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக காவேரியை கூப்பிட்டு அங்கே சின்ன ஒரு சேரில் பார்த்து உட்கார வச்சிடுறாங்க. ஆனால் அங்கே உட்காந்த காவேரியும், இதுக்காக மிஸ் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சாப்பிட கூட இல்லை தெரியுமா? இதை பார்த்துட்டு காவேரியும் கொஞ்சம் கூட மனசு கேட்காம உடனடியாக அம்மு பாப்பா கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு அம்மு, சாப்பிடு. இல்லை மிஸ், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? ஏன் என்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சாரி, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் இதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துப்பேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என் மேலே இப்படி கோவப்படாதீங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தெரியுமா? உடனே காவேரியும், அம்மு, நான் ஒன்றும் உன் மேலே கோவமாக இல்லை. என்னோட மிஸ் தான் என்கிட்ட சொன்னாங்க, நான் எல்லார்கிட்டேயுமே ஒரே மாதிரி நடந்துக்கணும். அப்படி இல்லைனா அவங்க என்னை திட்டுவாங்க தெரியுமா? நீயே சொல்லு, நான் திட்டு வாங்கினா உனக்கு பரவாயில்லையா என்ன? இல்லை மிஸ், நீங்கள் யாருக்கிட்டேயும் திட்டு வாங்கக்கூடாது. நான் இப்போ என்ன பண்ணணும்? இப்படி தான் சமத்தாக இருக்கணும். அதிகமாக என் பக்கத்தில் உட்காந்து நிறையவே அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. நார்மலாக எல்லா குழந்தைங்களும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீ என்கிட்ட நடந்துக்கணும், சரியா? மிஸ், அவங்க எல்லாருக்கும் உங்களை அவ்வளோ பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாரோடையும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னால் எப்படி உங்களை விட்டு தூரமாக இருக்க முடியும்? நீங்களும் சொல்லுங்கள். எல்லாரோடையும் உங்களுக்கு என்ன தானே பிடிக்கும்? இல்லாமோ, எனக்கு அப்படி கிடையாது. எல்லாரும் எனக்கு எப்படியோ அப்படி தான் நீயும் எனக்கு. இதை கேட்ட உடனே அம்மு இன்னுமே அழுதுகிட்டே, போங்க மிஸ், நீங்கள் ரொம்பவே பேட். நான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன். நீங்கள் என் மேலே பாசமாக இருக்கீங்கன்னு நினச்சி. ஆனால் நீங்கள் எல்லாரும் மாதிரி இருந்தால் போங்க, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுக்கப்புறமா என்கிட்ட பேசவே பேசாதீங்க. நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு திரும்பி உட்காந்துக்கிறாங்க. காவேரி உடனே, சரி, சின்ன குழந்தைக்கு இதெல்லாம் ஏற்றுக்க கொஞ்சம் லேட் ஆகும், நம்மளும் அவளை விட்டுடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அம்முவோ காவேரி மேலே செம்ம கோவத்தோடு இருக்காங்க. அதனால் அவங்க அன்னைக்கு ஃபுல்லாக காவேரி கிட்ட பேசவே இல்லை. போகும்போது கூட காவேரி கிட்ட டாட்டா கூட சொல்லாமல் அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கும் மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் மனசுக்குள்ளேயே, என்ன, நான் தான் இவகிட்ட சொன்னேன் எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அப்படியே நடந்துக்கோன்னு. ஆனால் இப்போது அவள் என்னை கண்டுக்காமல் போகும்போது எதுக்காக எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? எதையோ பெருசாக இழந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை ஏன் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு எதுவுமே பண்ணாமல் சைலண்டாக இருக்காங்க.
அதே மாதிரி அம்மா பாப்பாவும் வீட்டுக்கு போயிட்டு எப்போவோ ஜாலியாக காவேரி கூட எப்படியெல்லாம் இருந்தன்றத சொல்லுவாங்க. பட் எந்த தடவை அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயும், என் பாப்பாவுக்கு என்னாச்சு அம்முக்குட்டி, ஸ்கூலில் எல்லாம் கரெக்டாக தானே போச்சு? ஆப்பா, எல்லாம் கரெக்டாக போச்சு. ஆமாம், ஓ மிஸ் அப்படின்னு சொல்லும்போதே, அப்பா இதுக்கப்புறமா என் மிஸ்ஸை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கல. இதுக்கப்புறமா நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்கள எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். நான் அவங்க மேலே கோபத்தில் இருக்கேன். என்கிட்ட இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்கன்னு பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே விஜயும், என்ன அம்மு ஏன் காவேரி மேலே இவ்வளோ கோபத்தோடு இருக்கான்னு உடனடியாக சாரதாவுக்கு கால் பண்ணி, அங்கே காவேரி கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாளா? ஆமாம் தம்பி, உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ஸ்கூலில் விட்டு வந்ததுலேருந்து அவள் எதையோ இழந்த மாதிரி சோகமாக உட்காந்துருக்கா. என்கிட்ட கூட சரியாக பேசவே இல்லை. நானும் ஸ்கூலில் சும்மா டென்ஷனாக இருப்பான்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லை, அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. காவேரியோட பேரை எடுத்தாவே அவள் ரொம்பவே கோபப்படுறா. இதுக்கு மேலே காவேரி பற்றி நான் பேசவே கூடாதுன்னு சொல்கிறா. உங்களோட வீட்டுக்குமே வரக்கூடாது. இதுக்கப்புறமா எனக்கு காவேரி மிஸ்ஸை சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறா. அப்படி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் காவேரி கிட்ட கேட்டு சொல்ல முடியுமா? சரிங்க தம்பி, நீங்கள் வைங்க, நான் காவேரி கிட்ட பேசிக்கிறேன். சாரதா சோகமாக உட்காந்துருக்க காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி இன்னைக்கு என்னாச்சு? நீ ஒரு மாதிரியா இருக்க. ஏதாவது பிரச்சனையா என்ன? அம்மு பாப்பா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாலா என்ன? என்ன ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? யாராவது உனக்கு கால் பண்ணாங்களா இல்லையா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன், என்னாச்சு? உண்மையாகவே அம்மு பாப்பா கிட்ட தான் பிரச்சனையா என்ன? என்னதான் ஆச்சு சொல்ல. இல்லைம்மா, இன்னைக்கு பிரின்ஸிபல் மேடம் என்னை கூப்பிட்டு எல்லா குழந்தைங்ககிட்டையும் நீங்கள் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும், அப்படி இல்லைனா ஸ்கூலில் விட்டு என்னை தூக்கிடுவேன்னு மிரட்டினாங்க. நானும் அந்த டென்ஷனில் இருந்தேனா, அதனால் அம்மாவுக்கிட்ட ஏதேதோ பேசி அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன். அவளும் என் மேலே ரொம்பவே கோவப்பட்டா. எனக்கும் அவள் கோவத்தில் இருக்கும்போது அவள் என்னை அவாய்ட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா. ஆனால் என்ன இருந்தாலும் பிரின்சிபல் மேடம் சொன்னது உண்மைதானே. நான் எல்லா குழந்தைக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டா தானேம்மா கரெக்டாக இருக்கும். என்னடி முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எல்லா குழந்தையும் அந்த குழந்தையும் ஒன்றாயிடுமா? என்ன இருந்தாலும் அந்த குழந்தை சொன்னாலும் சொல்லலைனாலும் உனக்கோ எனக்கோ ஸ்பெஷல் தான். என்ன ஸ்பெஷலா? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி இல்லை, எந்த குழந்தையாவது உங்ககிட்ட இவ்வளோ பாசமாக இருந்திருக்கா? நம்ம வீடு வரைக்கும் வந்து இவ்வளோ சந்தோஷமாக விளையாண்டுருக்கா? அந்த குழந்தை தாண்டி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கு. அது அம்மா இல்லாத குழந்தைடி, ரொம்பவே ஏக்கத்தில் இருக்குது. உன்னை அம்மா மாதிரி நினச்சி எவ்வளோ ஆசையோடு உங்ககிட்ட பேசிச்சு. ஆனால் நீ இப்போது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அந்த குழந்தைய அப்படி கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்க. இங்கே பாரு, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்போவே நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு வா. அப்படி இல்லை அப்புறம் எனக்கும் உன் மேலே கோவம் வந்துடும் பார்த்துக்க. போ, இப்போவே போ, தம்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த பாப்பாவை சமாதானப்படுத்திட்டு வா. இல்லைம்மா, என்னால் அப்படி பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் நான் ஒரு டீச்சர், நான் காமனாக தான் இருக்கணும். நீ வேணால் அந்த குழந்தை மேலே பாசத்தோடு இருக்கலாம், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. என்னதான் நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த குழந்தைய எனக்கு அதிகமாகவே பிடிச்சாலும் இதுக்கு மேலேயும் நான் இதை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்மா, என்னை இப்படியே விட்டுரு. நாங்கள் அவங்க எல்லைக்குள்ளேயே இருந்துட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக, உடனே சாரதாவும் நடந்த இந்த விஷயம் எல்லாத்தையுமே விஜய்கிட்ட சொல்லிட்டு, இப்போ என்ன தம்பி பண்ணுறது? இவ வேற எப்படி இருக்கா? அவள் மனசுக்குள்ளே ரொம்பவே அம்மா பாப்பாவை மிஸ் பண்ணுறாதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன, அவள் இல்லை நம்ம தப்பு பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு அவளாவே இதுதான் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனால தான் அவள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் அவள் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் அதை என்கிட்ட காட்டக்கூட மாட்டேங்கிற தெரியுமா? அத்தை, இவ்வளோ தானே பிரச்சனை, விடுங்க, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிக்கிட்டு அம்மா பாப்பா கிட்டே போயிட்டு, அம்மு உனக்கு இப்போ என்ன வேணும்? எதுவும் வேண்டாம்ப்பா. இப்போது உன் மிஸ் உங்ககிட்ட நார்மலாக எப்பவும் போல் பேசணும், அவ்வளோதானே? ஆமாம், அப்படி பேசினா நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தான் என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்காக நான் மட்டும் அதை எதிர்பார்க்கணும்? நானால் மிஸ்கிட்ட மறுபடியுமே போய் பேச மாட்டேன். வேணும்னா அவங்களா வந்து என்கிட்ட பேசட்டும், அதுக்கப்புறமா வேணால் பேசுகிறேன். எனக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் மிஸ்கிட்ட நான் நல்லா பேசி விளையாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்னால் இதுக்கு மேலேயும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. மிஸ் என்ன நான்லாம் ஸ்பெஷலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க தெரியுமான்னு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த விஜயும் அம்மாவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு, நாளைக்கு உன் மிஸ்ஸே உன்கிட்ட வந்து பேசுவாங்க, சரியா? ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அம்மாவை ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பிரின்சிபலை பார்த்து ஃபுல்லாக நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பிரின்சிபலும்,
என்ன இப்படியெல்லாம் நடந்திருக்கா? இதெல்லாம் படத்தில் கூட நடக்கும்னு எனக்கு யோசிக்க கூட தோணலை. ஆனால் இப்போது உண்மையாகவே காவேரி மிஸ்ஸோட வாழ்க்கைக்குள்ள இவ்வளோ சோகம் இருக்கா? இவ்வளோ உண்மை, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? இது தெரியாமல் நான் வேற ஏதேதோ பேசிட்டேனே. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இது எனக்கு தெரியாது. இல்லை மிஸ், உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். அதை நீங்கள் ஃபேவர்னு கூட எடுத்துக்கோங்க ப்ளீஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்முவும் காவேரியும் நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க வீட்டுக்கெல்லாம் எங்களால் உரிமையாக போக முடியாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த ஸ்கூல் மட்டும்தான். இந்த ஸ்கூல் மூலயமா எப்படியாவது அம்முவுக்கு அவளோட அம்மா பாசம் கிடச்சிரும்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். காவேரியும் அம்மு கூட பழக பழக கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட ஞாபகத்தையும் திரும்ப பெற்றுவான்னு நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். அதனால தான் தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கப்புறமா காவேரி அம்மா மேலே பாசமாக இருந்தானா அதை தடுக்கிற மாதிரி எதுவுமே சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ கூட நீங்கள் காவேரி கிட்ட போயிட்டு அம்முவை பற்றி கொஞ்சம் ஏதாவது பேசினா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது ஃபுல்லாகவே காவேரி அம்முவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நேற்று கூட அம்முவுக்கு அதை பற்றி பேசி பேசி அழுது அழுது ஃபீவரே வந்துருச்சு தெரியுமா? அதனால தான் அவள் இன்னும் ஸ்கூலுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பிட்டை சேர்த்து போட, உடனே இதனால் ரொம்பவே வருத்தப்பட்ட அந்த பிரின்சிபலும், ஓகே ஓகே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்முவை இன்னைக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. அவள் உடம்பு பரவாயில்லல்ல? பரவாயில்ல. மருந்து மாத்திரைலாம் கொடுத்து சரி பண்ணிட்டோம். ஆனால் என்ன, இன்றைக்கும் காவேரி அவகிட்ட சரியாக பேசலைன்னா கண்டிப்பாக ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அதனால தான் முன்னாடியே வந்து உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். சரி சரி, நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க. நான் காவேரி மிஸ் கிட்ட பேசிக்கிறேன். இதுக்கப்புறமா அவங்க எப்பவும் போல் இருப்பாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக அவங்கக்கிட்ட பேசி அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. விஜயும் கிளாஸ் ரூம்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு செம்ம ஹாப்பியோட பிளான் சக்ஸஸ்ன்ற மாதிரி குஷியில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பிரின்சிபல் மேடம் அவங்கள கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு காவேரியுமே அங்கே வர, இதை பார்த்துட்டு விஜய் கொஞ்சம் பம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காவேரியும் சந்தேகத்தோட இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பிரின்சிபல் காவேரியை உள்ளே கூப்பிட்றதுனால காவேரியும் அங்கேருந்து உடனடியாக கிளம்பி போகிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே சந்தேகத்தோடு தான் போகிறாங்க. ஸோ கைஸ், இப்போ விஜய் ஒரு வழியாக அம்முவையும் காவேரியையும் மறுபடியும் சேர்க்கறதுக்காக செம்மையாக ஒரு பிளானை போட்டு சேர்த்துமே வச்சுட்டாங்க. பட் இப்படி ஒரு விஷயத்த பண்ணது மூலிமா காவேரிக்கு விஜய் மேலே நிறையவே சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் பிரின்சிபல் மேடமே விஜய்க்காக அம்மு பாப்பா கூட சேர்ந்து நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கணும்னு சொல்கிறத கேட்டால் கண்டிப்பாக காவேரி இன்னுமே ரொம்பவே சந்தேகத்தோட அவங்க இதை பற்றி ஆராய ஆரம்பிக்கலாம். ஒருவேளை டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களாவே அந்த ஞாபகத்தை ஞாபகப்படுத்தாமல் உண்மைகளை தெரிஞ்சுக்கிறது மூலயமா எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா காவேரியோட உடல்நிலை என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? அவங்களுக்கு இனிமேல் மோசமான கண்டிஷன் ஆக சான்சஸ் இன்னுமே அதிகமாக இருக்குது. ஸோ கைஸ், கூடிய சீக்கிரம் காவேரிக்கு அந்த ஞாபகங்கள் தானவே வரணும். அப்படி இல்லாமல் அவங்களா அந்த உண்மைகளை தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க? அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களோட உடம்புக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?